இருசக்கர வாகனங்களை இஷ்டத்துக்கு ஆட்டையை போட்டு கைதாக இருக்கிறார் தில்லாலங்கடி பேர் வழியான இந்த நபர். திருப்பத்தூரில் உள்ள இருசக்கர வாகன காப்பகத்துக்கு முன்பு வந்து நின்ற போலீஸ் வண்டியை பார்த்ததும் அங்கு கூட்டம் கூடியிருக்கிறது. அப்போது காவல்துறை வாகனத்துக்குள் இருந்த இளைஞர் கை காட்டியபடி ஏதோ சொல்ல வாகன காப்பகத்தில் இருந்த இருசக்கர வாகனங்களை எடுக்க மஃப்டி போலீசார் வந்துள்ளனர். அவர்களிடம் வாகன காப்பக உரிமையாளர் விசாரித்த போதுதான் காவல் வாகனத்துக்குள் இருந்த நபர் பைக்குகளை திருடி வந்து வாகன காப்பகத்தில் நிறுத்திச் சென்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர் சேலம் மாவட்டம் கரும்புதுறை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரியவந்துள்ளது. அவரிடம் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் திருவண்ணாமலை, செங்கம், சிங்காரப்பேட்டை, திருப்பத்தூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்பிளெண்டர் பைக்குகளை மட்டும் குறிவைத்து திருடி வந்ததாக சரவணன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து திருடப்பட்ட பைக்குகள் குறித்து விசாரித்த போது பைக்குகளை திருடி வெவ்வேறு ஊர்களில் உள்ள வாகன காப்பகங்களில் நிறுத்தி வைத்திருந்ததாக கூறியிருக்கிறார். அதன் பேரிலேயே திருப்பத்தூர் வந்ததாக தெரிவித்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த 2 வாகன காப்பகங்களில் இருந்து 6 பைக்குகளை கைப்பற்றியுள்ளனர். மேலும் திருவண்ணாமலை, சிங்காரப்பேட்டை, செங்கம், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் இருந்தும் மொத்தமாக 60 வாகனங்களை பறிமுதல் செய்து லாரி மூலமாக திருவண்ணாமலை காவல் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். 60க்கும் மேற்பட்ட பைக்குகளை ஒரே நபர் திருடியதும் அதனை வெவ்வேறு வாகன காப்பகங்களில் நிறுத்தியிருப்பதும் அறிந்த அந்த பகுதியினர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்துள்ளனர்.